ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் ஜூஜிகா நோ ரோகுனினோட சாப்டர் 4 பார்க்க போறோம். செங்கோஜி உருமா ஆசுமா ரெண்டு பேர்த்தையும் தூக்கியிருப்பான், சேர்ல கட்டி போட்டு வச்சிருப்பான். சாப்டர் 4 உருமாஸ் டிசெக்ஷன் பியூர் லவ். லேசா கண்ண முடிச்சு பார்த்த உருமா எங்க இருக்க என்னாச்சுன்னு யோசிப்பான். இப்பதான் ரியலைஸ் பண்ணுவான் என்ன நடந்துச்சுன்னு. செங்கோஜி தாக்குனதை ரியலைஸ் பண்ணிட்டு ஆசுமா பின்னாடி வந்து தள்ளி இருப்பா இல்லையா, அவனும் இவனுக்கு குழந்தையும் திங்க் பண்ணுவான். இருந்தாலும் பக்கத்துல கட்டி போட்டு வச்சிருக்கத பார்த்துட்டு இவளை ஏன் கட்டி போட்டு வச்சிருக்கான்னு திங்க் பண்ணுவான். ஆசுமா அடுத்துட்டே சாரி கேப்பா. பார்த்தா செங்கோஜி ஆசுமாவோ ரேப் பண்ண வந்திருப்பான் இல்லையா, அந்த இன்சிடென்ட் அப்ப போட்டோ எடுத்து வச்சிருந்திருப்பான். அதை ஆசுமா கிட்ட காமிச்சு நான் சொல்றத கேட்கலன்னா அதை எல்லாத்திட்டையும் காமிச்சிருவன்னு மிரட்டி இந்த வேலையை பார்க்க வச்சிருப்பான். செங்கோஜி போன்ல அந்த போட்டோ காமிச்சு யதார்த்தமா அந்த வழியில வரப்பதான் திசுக்குச்சு. அப்பதானே உருமா காப்பாத்த வந்தான். அப்போ உன்னை பார்த்து மயங்கி இருப்பா. இருந்தாலும் விஷயங்கள் எப்படி மாறி போச்சேன்னு நக்கல் பண்ணுவான் ஆசுமா மாதிரி பேசி. உருமானால அசையம் கூட முடியாம இருக்கும். உருமா அது என் தாத்தா கிட்ட இருந்து கத்துக்கிட்ட ஒரு விஷயம் போலவே இருக்குன்னு திங்க் பண்ணுவான். ஆனா கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கதை ரியலைஸ் பண்ணுவான். உருமாவை கட்டி போட்டு வச்சிருக்க இந்த டெக்னிக்கோட பேரு ரினாவான் பா செங்கோஜி. இன்னொரு வகையில சொல்லணும்னா கில்லர் ஆஃப் எஸ்கேப்ஸ். ஈடோ காலகட்டத்துல கிரிமினல்ஸ் தப்பிச்சு போகாம இருக்கிறதுக்காக நிறைய வழிகளை கண்டுபிடிச்சாங்க அவங்கள கட்டி போட்டு வைக்க. அதுல டோரினாவாங்கிற விஷயத்துல இருந்து யாராலையும் தப்பிச்சு போக முடியல. அவன் விரல்களை உடச்சுக்காம உன்னால தப்பிக்க முடியாது. இதை புக்ஸ்ல படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன்பா. ஆசுமா இப்படிமான்பா. செங்கோஜி விவேகமா செயல்பட்டிருக்கன்பா. உருமா கிட்ட அப்புறம் இன்னொரு விஷயம் அப்புறம் எதுக்குமே இருக்கட்டும்னு இதை கொண்டு வந்தேன்னு ஒரு ரிமோட் பட்டன் எடுப்பான். இதை அமுத்தின அந்த இடமே மொத்தமா வெடிக்கிற மாதிரி செட் பண்ணிருப்பான். இப்பதான் உருமா ஸ்மெல்ல நோட் பண்ணுவான். செங்கோஜி நான் அந்த ஸ்விட்ச் ஆன் பண்ணா எலக்ட்ரிசிட்டி ஆன் ஆகும். இந்த ரூமை சுத்தி நான் ஸ்கேட்டர் பண்ணி வச்சிருக்க கெரோசின் அதுல போட்டு பத்திக்கும். சாரி கவனமா இருப்பான். பட்டன் அமுத்திரமாய் காமிச்சு பயமுறுத்திட்டு பயங்கர வில்லத்தனமா சிரிப்பான். இறுதியா உருமா உன் சாவு என் கையில, எனக்கு ரொம்ப பிடிச்சவனேன்ட்டு கத்தி சிரிப்பான். ஆசுமாக்கு ஒரே குழப்பமா இருக்கும். என்ன ரொம்ப பிடிச்ச பர்சனா யாருதான்டா நீன்பா. செங்கோஜி உருமா வாயில பஞ்சு வச்சுட்டே இருப்பான். ஆசுமா செங்கோஜி நிறுத்திக்கன்னு கத்துவா. செங்கோஜி இப்பதான் எல்லாமே ஆரம்பிச்சிருக்கோம். நான் இவனை அடிச்சு துவச்சு பொழக்கிறதுல அவனோட வேதனையான எக்ஸ்பிரஷன்ஸ் வரும். ஒருமா சாகர வரைக்கும் இதை நான் நிறுத்த போறதா இல்லைன்ட்டு பஞ்சு வச்சுக்கிட்டே இருப்பான். ஆசுமானால இதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. கீழே விழுந்து செங்கோஜியோட காலுகிட்ட வருவா. அவன் உனக்கு பிடிச்ச பர்சன் சொல்றீல, உனக்கு அவனை பிடிக்கும்ல, உனக்கு பிடிச்சவனுக்கு ஏன் இப்படிப்பட்ட விஷயங்களை செய்யற, இப்படியே அடிச்சுனா உருமான்ட்டு ஆசுமா செங்கோஜி கிட்ட கெஞ்சிட்டு இருக்கப்ப உருமா ஒன்னும் பிரச்சனை இல்ல, இதனால கவலைப்படுறதுக்குலாம் ஒண்ணும் இல்லைன்பான். செங்கோஜி சைக்கோமாய் சிரிச்சுட்டு அப்படியான்னு கேட்பான். அடுத்து அதை யூஸ் பண்ண வேண்டியதான்பான். கீழே செத்து கிடக்கிற பூனையோட உடம்புல நெயில் கன்னை யூஸ் பண்ணி அடிப்பான். உருமா நெயில் கன்னான்ட்டு ஷாக் ஆவான். செங்கோஜி நல்லா இருக்குல்லது, இது ஒரு டூல், கேஸ்னால ஆணைய தள்ளுன்பான். ஆசுமா பக்கம் திரும்பி ஆசுமா சான் நான் சொன்னப்போ அசையாம அப்படியே பார்க்கலான்ட்டு நெயில் கன் யூஸ் பண்ணுவான். ஆசுமாக்கு கொஞ்சம் முன்னால தரையில படும். பார்த்து அள்ளு கிளம்பி ஐயோன்ட்டு பின்னால போவா. அவ ரொம்ப பயப்படுறத பார்த்த உருமா செங்கோஜியை கூப்பிடுவான். கதறிட்டு இருக்க ஆசுமா முகத்தை பார்த்தும் கூட செங்கோஜி நான் எதிர்பார்த்த அளவுக்குள்ள இல்ல அந்த எக்ஸ்பிரஷன், அவ்வளவு எக்ஸைட்டிங்காவே இல்லையன்பா. செங்கோஜி தான் அங்க கிடக்குதுல அந்த பூனை, அது பேரு மீட்டா. ஒரு கைவிடப்பட்ட வீட்டோட பேஸ்மெண்ட்ல அதை கண்டுபிடிச்சேன். சோறு போட்டு வளர்த்தி இப்ப கொன்னுட்டேன். லவ்வரோ பெட்டோ அது மேல யாரு அஃபெக்ஷனேட்டா இருக்காங்களோ நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அதிகமான வழி வேதனைகள் அவங்க முகத்துல தெரிய வரும். அவங்க சாகும்போது இல்லையா, அதுக்காக தான் அதை பார்க்கணும்னு நினைச்சேன். அழகான பூனை செத்து அந்த பூனையை காப்பாத்தி வளர்த்தனவனோட முகம் எவ்வளவு வேதனைக்குள்ளா இருக்குன்னு பாருன்பான். சிரிச்சுட்டே சொல்றத பார்த்த ஆசுமா அதுக்கு காரணம் அதை நீ உண்மையா நேசிக்கவே இல்லை, அதுக்கு இப்படிமா செய்வன்னு கேப்பா. செங்கோஜி இல்ல, அதுக்கு காரணம் நான் உண்மையா அதை விரும்பினேன், அதனால அந்த ஃபீலிங்ஸை ரசிக்கிறேன். உனக்கு ரொம்ப பிடிச்சவங்கள பரிதாபமான நிலைக்கு தள்ளுறது ஆல்மோஸ்ட் லைக் ஒரு தடை செய்யப்பட்ட ஆபீஸ் காதல் போல, ஒரு விர்ஜின் பையன் செக்ஸ பத்தி தெரிஞ்சுக்கிறது போல. இல்ல அதெல்லாம் விட அதிகம், அழிவே இல்லாத இம்மார்டாலிட்டிய பெஸ்டா ஃபீல் பண்ணி டேஸ்ட் பண்றதுன்பான். நெயில்ஸை வச்சு தாக்குவான். ஜஸ்ட் மிஸ்ல தப்பிப்பா ஆசுமா. இருந்தாலும் பயமுறுத்தி பார்ப்பான். பயத்துல ஆசுமா பாத்ரூமே போயிருவா. செங்கோஜி சிரிச்சுட்டு அது கொஞ்சம் பார்க்க எக்ஸைட்டிங்கா இருக்குன்பான். உருமா மனசுக்குள்ள அவன் பைத்தியக்காரன்னு திங்க் பண்ணுவான். ஆசுமா அழுதுட்டே பார்க்காதன்பா. செங்கோஜி இந்த கிராட்டிபிகேஷன் தான் குசான் அவனோட அவேர்னஸ் நான் எடுக்க போறேன்ட்டு உருமா நீ என்ன மாதிரியான எக்ஸ்பிரஷன் எனக்கு காட்ட போறேன்னு கேட்பான். உருமா ட்ரை பண்ணி பாருன்பான். மனசுக்குள்ள நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு திங்க் பண்ணுவான். அவனோட ஈவில் அடிமட்டமானதுன்னு திங்க் பண்ணுவான். செங்கோஜி உருமாவோட லெஃப்ட் கால்ல நெயில் கன்னை வச்சு ஷூட் பண்ணுவான். ஆணி அடிச்சு ரத்தம் வரும். உருமாவை பார்த்துட்டு ரொம்ப நக்கலா பயங்கரமா சிரிப்பான். செங்கோஜி வலிக்குதா வலி தருதான்னு கேட்பான். உருமா அமைதியாவே இருக்கிறத பார்த்துட்டு இந்த தடவை 2 ஷாட்ஸ் கொடுக்கலான்ட்டு ஷோல்டர் செஸ்ட் கிட்ட ஹிப் கிட்டன்னு பார்க்கலாம் கமான்ட்டு கன்னை வச்சு ஷூட் பண்ணிட்டு இருப்பான்.
இருப்பான். ஆசுமா கத்துவா நிறுத்துன்னு. செங்கோஜி பயங்கரமா கத்தி சிரிச்சுட்டு அவனோட வேதனை அப்புறம் அந்த ட்விஸ்டட் எக்ஸ்பிரஷன்ட்டு இப்பதான் உருமாவை நோட் பண்ணுவான். உருமா லைட்டா சவுண்ட் கொடுக்கவும் உன்னோட எக்ஸ்பிரஷன் பா செங்கோஜி. உருமா ஃபேஸ் காட்டுவான். பார்த்தா எந்த வலி வேதனையுமே இல்லாத ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுப்பான். செங்கோஜிக்கு ஒண்ணுமே புரியாது. ஏன் எப்படி அவன் மூஞ்சி கூட செவக்கலைன்னு கேட்பான். ஆசுமாக்கும் அதே ஷாக் தான் இருக்கும். உருமா சிரிச்சுட்டு இதெல்லாம் பழகிருச்சு. இந்த லெவல் ஆஃப் பெயின் 4 வருஷத்துக்கு முன்னால பண்ணீங்களே அதுக்கு உங்களுக்கு தான்டா தேங்க்ஸ் பண்ணணும்பா. சின்ன வயசுலயும் இதே மாதிரியான டூல் தானே யூஸ் பண்ணிருப்பான். அதை யோசிச்சு பார்த்துட்டு உருமா ஏன்டா இதே போல டூல்ஸவே தான் பயன்படுத்திட்டே இருக்க போறியாடா. சாரி ஆனா இந்த லெவல்ல தான் இருக்க போதுனா நான் சாகர வரைக்கும் என் கண்ணிமை கூட அசையாதுன்பான். செங்கோஜி ஒண்ணுமே புரியாம என்னன்பா. உருமா இல்லன்னா என்ன செத்து போன மனுஷனோட உடம்ப தொடுறக்கு பயமா இருக்கா. அப்பவும் இப்படிதான் இருந்த எப்பவும் டூல்ஸை பயன்படுத்திக்கிட்டு இறுதியில உன் கையால கொன்னதுல என்ன தெரியுமா எல்லாம் சின்ன சின்ன பூச்சிகளையும் பூனைகளையும் தானன்பான். செங்கோஜி அந்த பட்டன் கையில வச்சிருப்பான் இல்லையா மொத்த இடத்தையும் வெடிக்க வைக்க எனக்கு புரிஞ்சதுன்ட்டு அதை கீழே போட்டுட்டு இவ்வளவு பேசியிருக்கல அதனால இந்த 2 என்னோட கையாலேயே உன்னை கொல்றேன்டான்ட்டு உருமாவோட கழுத்தை புடிச்சு நெரிப்பான். உருமா கீழே விழுந்து அந்த பட்டனை நோட் பண்ணுவான். செங்கோஜி கழுத்தை நெரிக்கிற ப்ரெஷர் அதிகமாகும். ஆசுமா வேணான்னு கத்துவா. ஆசுமா இப்படியே போச்சுன்னா கடைசியில உருமா செத்துருவான்ட்டு பயப்படுவா. செங்கோஜி பயங்கரமா கழுத்தை நெருக்கிட்டே உருமா கிட்ட நான் கழுத்தை நெருக்கியது எப்படி இருக்கு சாட்டிஸ்பாக்சனா இருக்கா இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்த இந்த நேரத்துக்காக தான்ட்டு கழுத்தை நெரிச்சிட்டு இருக்கும் போது உருமா அவனோட கத்தை ஊத்துட்டு செங்கோஜியோட கழுத்திலே அடிப்பான். ஆசுமா பார்த்துட்டு ஷாக் ஆவா. உருமா இறுதியில சுவிட்சை கீழே போட்டு இல்லைன்ட்டு எடுப்பான். என்னதான் கை தவுத்துக்கிட்டு நான் உன்னை கவுண்டர் அட்டாக் பண்ணாலும் இந்த சுவிட்சனை அழுத்தினா எல்லாம் முடிஞ்சதுன்பான். செங்கோஜிக்கு ஒண்ணுமே புரியாது எப்படா தப்பிச்சுன்னு கேட்பான். உருமா மனுஷங்களோட உடம்புல இருக்க மொத்த ஜாயின்ட்ஸ் 68 அதனால ஃப்ரீயா கண்ட்ரோல் பண்ண முடியும்னு கண்ட்ரோல் பண்ணி காட்டுவான். ஆல்மோஸ்டா எல்லாத்தையும். செங்கோஜி கிட்ட நீ கழுத்தை நெரிச்சில அதெல்லாம் நல்லாவே இல்ல. சுவாச குழாயை நெரிக்க கட்ட விரலை பயன்படுத்தணும். புறக்கண்ணாடிய ஆள்காட்டி விரலையும் கழுத்து நரம்ப மிடில் ஃபிங்கர்லயும் வச்சு நெரிக்கணும்டான்னு இப்படின்னு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுவான். 8 to 14 நிமிஷத்துக்குள்ள உன்னோட கான்சியஸ்னஸ் போயிரும்னு கழுத்தை நெருக்கிட்டே சொல்றப்ப செங்கோஜி கான்சியஸ் இழந்துருவான். உருமா எந்திரிச்சு இதே 3 to 5 நிமிஷம் இருக்குன்னா பிரெயினோட கார்டெக்ஸ் டேமேஜ் ஆகும். இதை 7 to 10 நிமிஷம் அமுத்துனா அது உன் பிரெயினை ஸ்டாப் பண்ணி செத்தே போவ. அவ்வளவு ஈஸியா உன்னை சாக விட மாட்டேன்ட்டு ஆசுமா பக்கம் திரும்புவான். ஆசுமா சான்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு டார்க் ரூம்ல காட்டுவாங்க. செங்கோஜி லேசா கண்ணை முடிச்சு பார்த்துட்டு கையை நோட் பண்ணுவான். செயினால கட்டப்பட்டிருக்கும். செயினான்ட்டு ஷாக் ஆவான். பார்த்தா உருமா முன்னால நிப்பான். முடிச்சுக்கிட்டியான்னு கேட்பான். உருமாவான்பான். உருமா ஹே கங்க்ராச்சுலேஷன்ஸ்டா நீ தான் ஃபர்ஸ்ட்ன்பான். செங்கோஜி ஷாக்ல ஃபர்ஸ்டான்னு கேட்பான். உருமா ஆமா அப்புறம் முடிவோட ஆரம்பத்துக்கு உன்னை வரவேற்கிறேன்பான். இதோட இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டர் பத்தினா உங்க தாட்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லா பார்த்த எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் அண்ட் லவ் யூ கைஸ். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய். நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ID மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.